அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு தரையில் ஊர்ந்து போயிட்டுருக்கு. அதை பார்த்த ஒரு குட்டி குரங்குக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. மெதுவாக போய் அந்த பாம்பை கையில் பிடிச்சிருச்சு. பாம்பும் குரங்கோட கையை இறுக்கமாக சுத்திக்கிச்சு. விஷப்பல்ல காட்டி சீருது அந்த பாம்பு. குரங்குக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குரங்குடைய மற்ற கூட்டமெல்லாம் கூடி வந்து கிட்ட வந்துருச்சு. ஆனால் யாருமே அந்த குட்டி குரங்குக்கு, அதாவது மற்ற எந்த குரங்குமே அந்த குட்டி குரங்குக்கு உதவுறக்கு முன் வரல. ஐயோ, இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு, இது கொத்துனா உடனே மரணம்தான், குரங்கு பிடியை விட்டுடுச்சுன்னா பாம்பு இதை போட்டுடும், இந்த குரங்குனால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அந்த குட்டி குரங்கோட காதுபடவே பேசிட்டு ஒவ்வொன்றா களைஞ்சு போயிடுச்சு. தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டுட்டுங்கிற சூழ்நிலையில் அந்த குட்டி குரங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேதனை. எந்த நேரமும் கொத்தி குதிர தயாராக இருக்கிற ஒரு நச்சு பாம்பு, மரண பயம் எல்லாம் சேர்ந்து குரங்க ரொம்ப வாட்டி வதைக்குது. ஐயோ, புத்தி கெட்டு போய் நானே வலியை வந்து இந்த மரண வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டனே அப்படின்னு குரங்கு பெரிதாக குரல் எழுப்பி அழுகுது. நேரம் போயிட்டே இருக்குது. தண்ணியும் இல்லை, சாப்பாடும் இல்லை. ரொம்ப உடல் சோர்ந்து போய் கிட்டத்தட்ட மயங்கி சரியிற நிலைக்கு வந்து கண்ணெல்லாம் இருள தொடங்கிருச்சு அந்த குட்டி குரங்குக்கு. அந்த நேரத்தில் ஞானி ஒருவர் அந்த வழியாக வந்தார். குரங்கோட அந்த நிலைமையை பார்த்துட்டு நடந்ததை உணர்ந்துக்கிறாரு. குரங்கை நெருங்கி போகிறாரு. சொந்தங்களெல்லாம் கைவிட்டு போன நிலையில் தன்னை நோக்கி ஒரு மனிதர் வருவதை பார்த்த அந்த குட்டி குரங்குக்கு கொஞ்சம் நம்பிக்கை. அவர் நெருங்கி வந்து சொன்னார், எவ்வளவு நேரம் தான் அந்த பாம்பை கையிலேயே பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட போகிற, அதை கீழே போடு அப்படிங்கிறார். குரங்கோ, ஐயோ, பாம்பை நான் விட்டுட்டா அது என்ன கொன்னுடும் அப்படிங்குது. அப்போ அவர் மறுபடியும் சொல்கிறாரு, பாம்பு செத்து ரொம்ப நேரமாச்சு, அதை கீழே வீசு அப்படிங்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்தோடு அந்த பிடியை தளர விட்டா பாம்பை கீழே போடுது. அட, நிஜமாவே பாம்பு ஏற்கனவே அந்த குரங்கோட பிடியில் செத்து தான் போயிருந்தது. குரங்குக்கு அப்போதாங்க உயிரே வந்துச்சு. அவரை பார்த்துட்டு ரொம்ப நன்றியோட நடந்து போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கை அவர் கடந்து போகிறார். நான் ஏன் இந்த கதையை இன்றைக்கி யோசித்தேன்னா, நான் உள்பட நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு மனக்கவலையில் ஏதாவது ஒரு விஷயத்த இந்த செத்த பாம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு விட முடியாமல் கதறிட்டுருக்கிற மாதிரி நம்மளும் நம்ம இந்த மாதிரி தேவையற்ற கவலைகளை சுமந்துக்கிட்டு கதறிட்டு தாங்க திரியிறோம். நம்மளுடைய மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு. அதனால் கவலைகளை விட்டொழியுங்க. கண்டிப்பாக மகிழ்வோட வாழ்வோங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம். தோழமையிலே மகிழ்வுடன். விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.